ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த சால்ட்ரிங் அயன் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டே ஆக மாட்டேங்குது. அது என்ன இஷ்யூன்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சால்ட்ரிங் அயன் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெக்கானிசம் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டு ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். ஒரு வந்து டயோடு இல்லை ரெசிஸ்டர், ரெண்டு மாதிரி எதனா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். நான் நார்மலாக இது ஆனில் தான் இருக்குது. என்னடா ஜங்ஷன் பாக்ஸ் ஆன்லேயே இல்லை, லைட் எரியலைன்னா கேட்காதீங்க. நான் அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேயுமே அந்த ப்ராப்ளம் இருக்குது, லைட் ப்ராப்ளமு. மற்றபடி ஒர்க்லாம் ஆகும். இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஹீட்டே ஆகலை. நானும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன். இது ஆன் பண்ணி வச்சு ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. ஸ்டில் இன்னும் ஹீட் ஆகலை. நான் பார்த்தீங்கன்னா நான் கையிலே டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளெக்ஸோட மூவ்மெண்ட்டும் இல்லை, அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி என்ன இஷ்யூன்றது பார்க்கலாம். மேக்ஸிமம் இதோட ஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபிளிங்காக தான் இருக்கணும், வேறு எந்த இஷ்யூவாகவுமே இருக்காது. இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்குமே இது ஒன்றுமே ஆகலை. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணி இதில் என்ன இஷ்யூன்றதை பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒயரிங் ஃபால்ட்டாக தான் இருக்கும், அதை தாண்டி வேறு எந்த ஃபால்ட்டும் வராது. ஏன்னா இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா ஒயர் மட்டும்தான், மிச்சம் வேறு எதுவுமே இல்லை, ஃபால்ட் கிடையாது. இப்போ நான் டெஸ்டரில் அதில் லைன் வருதான்னு காட்டுறேன் பாருங்கள். லைன்லாம் கரெக்டாக தான் வருது. ஸோ நமக்கு இந்த ஒயரிங்கில் இஷ்யூ இருக்கணும், அந்த ப்ளக் அடாப்டரில் எதனா இஷ்யூ இருக்கணும், வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். கழட்டினோடனே பார்த்திங்கன்னா கீழே வந்து பாருங்கள், அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒயர் விட்டு போயிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகலை. இப்போ அந்த இது ரெசிஸ்டர்லேருந்து வர அந்த இதுவும் சால்ட்ரிங்கும் விட்டு போயிருக்கு. கிட்ட காட்டுற பாருங்க, உங்களுக்கு தெரியும் கிளியராக. இந்த இதுவும் இந்த ரெசிஸ்டர் அதில் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு போயிருக்கு. இப்போ நம்ம இதை ரெண்டத்தையும் சால்ட்ரிங் பண்ணாலே போதும். ஆனால் நம்மக்கிட்ட சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு வேறு ஒரு சால்ட்ரிங் அயன் கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் அந்த உள்ளே ஃபஸ்ட்டு இதோட ஒயரை வந்துட்டு மொத்தமாக வெளியில் எடுத்துடுறேன். அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் நான் இன்சர்ட் பண்ணி நிறைய கேபிள் இருக்கிறதுனால நான் அதை எடுத்துகிட்டு, ஸோ நம்ம மறுபடியும் நம்ம இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி தான் இது பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அதனால் வந்துட்டு நான் அதை எல்லாத்தையும் ரெசிஸ்டர்லாம் எடுத்துகிட்டு அதையே ஒட்ட வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் பண்ணல, திருப்பி தான் வச்சுருக்கிறேன், டேரெக்டாக கனெக்ட் பண்ணல. ரெசிஸ்டரில் வச்சுட்டு நார்மலாக எப்பயும் நம்ம அந்த ஒயர் திருப்பி விடுவோம் பார்த்திங்களா, காப்பர் ஒயரு, அந்த மாதிரி நான் திருப்பி விட்டுருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஹீட்டாக தான் செக் பண்ணலாம். இப்போ அந்த ஃப்ளெக்ஸில் ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த ஃப்ளெக்ஸில் டிப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த புகைக்கு பாருங்கள், புகை போதுங்களா. நார்மலாக வழக்கம் போல் இது ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேறு எந்த ஃபால்ட்டுமே இல்லை இதில். மேக்ஸிமம் இந்த மாதிரி சால்ட்ரிங் அயன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வெறும் ஒயரிங் ப்ராப்ளம் மட்டும்தான் வரும், வேறு எந்த இஷ்யூமே வராது. ஸோ இப்போ நல்லாவே ஹீட் ஆகுது, பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ ஒரு போர்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா TP4056ன்ற மாதிரி ஒரு போர்டு. எனக்கு வந்து இது பேட்டரிங்கில் வச்சு சால்ட்ரிங் பண்ணணும் என்கிட்ட. அதனால் சும்மா இப்போ என்னால் சால்ட்ரிங் நான் இப்போ எடுக்கும்போது தான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்துட்டு இது ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் இதை வச்சு நான் சால்ட்ரிங் பண்ணி பாட்டுறேன் பாருங்கள் இது எப்படின்ட்டு. என்னால் வந்துட்டு இதை பிடிச்சிக்கிட்டே என்னால் வந்துட்டு இது பண்ண முடியல. இருந்தாலும் நான் அது ஹீட் ஆகுதான்றதை காட்டுறதுக்காக ஒரு ஒயர் வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே நான் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த போர்டு இருந்தது, இந்த போர்டை எடுத்துகிட்டு நான் இந்த போர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சால்ட்ரிங் பார்த்திங்களா அந்த போர்டில் அடிச்சிருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.